இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை கிராஃபிக்கில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு sin x by x, sin x, இந்த பைக்கு வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணாங்க, ஸ்லாஷ் எக்ஸ் என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை எக்ஸ்னு வந்துடும். இந்த கிராஃப் அருமையாக கிடச்சிருச்சு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போ நான் ஆக்சுவலி என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்க போகிறேன். லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு CAS வியூ வேணும். நான் ஆக்சுவலி இங்கே வந்து ஜியோஜிப்ரா கிளாசிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் ரொம்ப ஈஸி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே CAS வியூ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பக்கத்துலேயே CASம் வந்துருச்சு. இதில் லிமிட் கண்டுபிடிச்சிங்கன்னா லிமிட் எக்ஸ்பிரஷன் இருக்குது பாருங்கள். எக்ஸ்பிரஷன் வேல்யூ, எக்ஸ்பிரஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு கமா நம்ம அட் த பாயிண்ட் ஜீரோவில் நான் லிமிட் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் எக்ஸ்டெண்ட் 0, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். அதோட லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா 0, இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. இது வெல் நோன் ரிசல்ட்டு. ஸோ இது இன்னொரு ஆங்கிளில் நம்ம எப்படி இது இதுதான் ஜீரோன்ற பாயிண்ட். ஓகேவா? இதை லெஃப்ட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போதும் சரி, ரைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போதும் the limit extends to 0 f of x என்றது 1 தான் வரும். this is the 1. இதை இன்னொன்று ஸ்ப்ரெட்ஷீட் மூலமாக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த வியூவில் போய்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இதில் வந்து இந்த f of x லெஃப்டில் இருந்துன்னா ஆக்சுவலி -1 to 0. ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா -1லேருந்து 0 வரலையும் போடலாம். ஸோ -1 இல்லை -0.5லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இங்கே -1லேருந்து எடுத்துக்கிறேன். -1 -0.9 இந்த வேல்யூலாம் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் நாம் ஆக்சுவலி இந்த 12th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க லிமிட்ன்றதை. ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்குது. அதாவது -1 to 0.9 வரலையும் இருக்குது. இதுக்கு நான் வேல்யூ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். பியினுடைய வேல்யூ, பியினுடைய வேல்யூன்றதுனால ஈக்குவல் டு எக்ஸலில் போடுற மாதிரி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த A1 இந்த பொசிஷன் வேல்யூ, எஃப் ஆஃப் இந்த பொசிஷன் வேல்யூ கிளிக் பண்ணால் எஃப் ஆஃப் A1 வந்துருச்சு பாருங்கள். இது வந்து A1 பொசிஷன், எஃப் ஆஃப் A1. ரைட் கிளிக் பண்ணிட்டு என்டர் தட்டினீங்கன்னா அதனுடைய வேல்யூ கிடச்சிடும். இந்த வேல்யூவை இந்த கர்சரை வச்சுட்டு இது இழுத்திங்கனாவே அது எல்லாத்துக்குமே வேல்யூ கிடைக்கும். நம்ம செப்பரேட்டாக வேல்யூ பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். sin x by xன்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம வேல்யூ பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ இது மாதிரி கிடச்சிடுது. ஸோ 0.1 இது மாதிரி கிடச்சிருக்கு. இது 2 டெசிமல் பிளேசஸில் இருக்குது. நம்ம வேணுன்னா இந்த டெசிமல் பிளேசஸ் மாற்றிக்கலாம். இந்த ஆப்ஷனில் போயிட்டு ரவுண்டிங்னு இருக்குது பாருங்கள். அது ரவுண்டிங்குள்ளே போயிட்டு 5 டெசிமல் பிளேசஸாக மாற்றிங்கன்னா லைக் தட் இது மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 0.1 அப்ரோச் பண்ணும்போது 0.999 வேல்யூ, 0க்கு அப்ரோச் பண்ணும்போது 1 வருது. 0.1னா 0.99983. ஸோ இதுதான் லெஃப்ட்லேருந்து 0 அப்ரோச் பண்ணாலும் சரி, தட் இஸ் அப்ரோச்சஸ் டு 1. ரைட்லேருந்து 0 அப்ரோச் பண்ணாலும் தட் இஸ் அப்ரோச்சஸ் டு 1. இன்னும் நியர் பாயிண்ட் 0க்கு நியர் பாயிண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா 0.999 சம்திங் வரும். ஓகேவா? இந்த 0க்கு லெஃப்ட் சைடில் நியர் பாயிண்ட் எடுத்திங்கனாலும் 0.99 சம்திங் வரும். ஸோ தட் இஸ் த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் 1ன்னு அர்த்தம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 1 தான், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் 1 தான். ஸோ தட் இஸ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 1. இன்னொன்று இந்த கர்வு வந்து இன்னொன்று அந்த மூவிங் மூலமாக கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ஜிப்ரிக் வியூ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுன்னு இருக்குது, பாயிண்ட் பொசிஷன். இந்த கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கர்வ் பாயிண்டில் இங்கே மார்க் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஏன்ற பாயிண்ட் வருது பாருங்கள். இது இந்த கர்வில் மூவ் பண்ணும்பொழுது அந்த வேல்யூ இங்கே வருது பாருங்கள். ஏன்றது -0.5, 0.98. இது மூவ் ஆகும் பொழுது இது மாதிரி லெஃப்ட்லேருந்து மூவ் பண்ணாலும் சரி, ரைட்லேருந்து மூவ் பண்ணாலும் சரி, தட் இஸ் அப்ரோச்சஸ் டு 1. இது மாதிரிலையும் நீங்கள் வியூ பண்ணி காமிக்கலாம் பசங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து அப்ரோச்சஸ் டு ஆல்வேஸ் 1 அப்படின்றத. ஸோ -1
ஸோ நியர்பை போக போக இந்த வேல்யூ என்ன வருது அப்படின்றத இந்த ஃபங்க்ஷனில் மூவ் பண்ணி காமிக்கலாம் நீங்கள். ஓகேவா? தட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். சப்போஸ் இந்த பாயிண்ட்டு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இதுங்க கர்சர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் போயிடும். ஓகே, ஸோ தட் இஸ் த கர்வ். அந்த கர்வ்னுடைய லெஃப்ட்லேருந்து மூவ் பண்ணும்போது லிமிட் என்ன எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஐடியா. ஓகே, தேங்க்யூ.